என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு வத்தக்குழம்பு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எப்போவுமே கொத்தவரக்காயில் பருப்பு பொடித்துவல் அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவோம், பொரிச்சு கூட்டு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு வத்தக்குழம்பு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொத்தவரக்காய் இந்த மாதிரி ஒரே சைஸாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அதேமாரி பூண்டு, சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஆற்று சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடுகு, துவரம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிக்கிறதுக்கோ. இப்போ வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இது காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிப்பு சாமான் போட்டுடலாம். கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு அந்த தாளிப்பு சாமான் போட்டிருக்கேன். இந்த பருப்பு போட்ட உடனே இந்த பூண்டு வெங்காயமும் போட்டு எல்லாம் சேர்ந்து கோல்டன் ப்ரௌனில் வரும். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிட்டு பாதி வதங்கின அப்புறம் இந்த கொத்தவரக்காய் போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் பெருங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்து ஆற்றுப்பொடி, அந்த சாம்பார் பொடி போட்ட உடனே ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். உடனே வந்து இந்த மாதிரி வந்து திக்காக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் புளி தண்ணி. பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்புறம் வந்து அது போட்ட கையோட ருசிக்கேற்ற உப்பு, கொஞ்சம் வெல்லம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த இதில் வந்து கொத்தவரக்காய் வேகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரட்டும் குழம்பு. நம்மளோட கொத்தவரக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. சூடாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த குழம்பு பண்ணி பாருங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போட்ட இந்த கொத்தவரக்காய் வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.